அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க. யாருமே இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 25ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 11ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் அவரை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது. மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக நேற்று மாலை 6:57 அப்படிங்கும்போது ஆனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்குச்சுங்க. இந்த ஆனி மாத அமாவாசையை நம்ம ஆஷாட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை திதியானது இன்று மாலை 5 மணி வரைக்கும் நமக்கு இருக்குது. புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 25 அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது. 7 அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி 25, அதே போல் இந்த வருடமும் பார்த்திங்கன்னா 25. அடுத்து இந்த 25ன்னு வருது இல்லையா, 25, இதில் வர 2 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும். அதே போல் வருஷத்தின் கூட்டுத்தொகை 25வது வருடம் ஆட் பண்ணும்போது நமக்கு 7ன்னு கிடைக்கும். 7 அப்படிங்கிற எண் அற்புதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நேற்றே நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் கொடுத்துருந்தேங்க. அதில் கல்லுப்பு வச்சு ஒரு குளியல் பரிகாரம் சொல்லியிருந்தேன். சாதாரணமாக கல்லுப்பு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் ஒரு குறிப்பிட்ட சூட்சும முறை சொல்லியிருப்பேன். அதனால் அந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள், கர்மவினைகள் எல்லாமே நீங்கும். மேலும் அதே வீடியோலேயே இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உங்களுடைய தோள்பட்டையில் ஒரு சிம்பல் வரைஞ்சிக்க சொன்னேன். எதையும் நீங்கள் செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ லேட்டாக பார்த்திங்கனாலும் பரவாயில்ல, இன்றைய நாள் முழுக்க எப்போ வேணாலும் அதை சொல்லலான்னு சொல்லியிருந்தேன். அது சொல்கிறதன் மூலமாக வாழ்க்கையை தலைகீழாக மாறுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னே சொல்லலாம். பணம் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர இன்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நம்மளுடைய முன்னோர்களுக்காக வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் குறித்து சொல்லியிருந்தேன். அது நம்மளுடைய அத்தனை விதமான பாவங்களையும் கர்ம வினைகளையும் போக்கக்கூடிய அற்புதமான தீபம். அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க. நிலைவாசல் படிக்கு வெளியில் ஏற்றுவது தான் சிறப்பு. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பாருங்கள். நான் மேலே சொன்னால் அந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நேரம் வருதுங்க. நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது காரிய சித்தி நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வரும். அந்த 2 மணி நேரமே நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன வேணும்னு கேட்டாலும் அது கட்டாயம் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் நடக்கணுன்ட்டு நம்ம எவ்வளவோ வேண்டுதல் வச்சுருப்போம், பரிகாரங்கள் பண்ணியிருப்போம், வழிபாடு பண்ணியிருப்போம். ஆனால் அதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் அப்பேற்பட்ட விஷயத்தையும் நடத்தி தரக்கூடிய நேரம்னு பார்க்கும்போது சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட சோடசக்கலை நேரத்தை சொல்லலாம். இந்த 2 மணி நேரத்தில் வெறும் 5 நொடிகள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த 5 நொடின்னு யாருக்குமே தெரியாது. இந்த 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே நம்ம என்ன கேட்குறோமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய அம்சம் பொருந்தி இருக்குங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 2 மணி நேரமே மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கை, அதாவது இதெல்லாம் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்க பாருங்கள், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அது நடந்துட்ட மாதிரி அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இல்லைன்னா மனசுக்குள்ளாரியே பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது குழந்தை வரம் வேண்டும்னு கேளுங்க. இல்லைன்னா அழகான குழந்தை பிறந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதாவது வேண்டும்னு சொல்லணும், இல்லைன்னா நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்லணும். இதுவே பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கு ஒரு 20 லட்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா 20 லட்சம் பணம் வேண்டும்னு சொல்லுங்கள். 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இது போல தான் சொல்லணும். இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய கஷ்டங்களையோ கவலைகளையோ நோய்களை பற்றியோ நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அது தீரணும்னா என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். இன்றைக்கி அந்த சக்தி வாய்ந்த நேரம் ரொம்ப விசேஷமான சேர்க்கையோடவே வருது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அந்த நேரம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்று மாலை 4 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும்
இருக்கக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குபேர காலத்திலே வந்திருக்கு. அதாவது குபேர காலம் அப்படிங்கிறது மாலை 5 மணிலேருந்து 7 மணி அல்லது 8 மணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த 4 to 6 அப்படிங்கிற டைமில் இடைப்பட்ட நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு குபேர காலமாகவும் இருக்குது. சரி, இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாங்க. மேலும் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமானா தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். நோ ரூல்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மார்வாடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு ஃபேமிலியும் உட்காந்து அவங்கவுங்க கோரிக்கை நிறைவேறணும்னு தியானம் பண்ணுவாங்களாம். அந்த 2 மணி நேரமே அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி 2 மணி நேரமும் வந்து பண்ணுறது கஷ்டம். ஆனால் அந்த 2 மணி நேரமும் ஒரு மெடிடேஷன் மாதிரி மனசில் பாசிட்டிவான விஷயத்தை நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த மெத்தட் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த டம்ளர் கண்ணாடியாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், எதுவாக வேணால் எடுத்துக்கலாம். சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் தண்ணீர் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அடுத்தது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது நினச்சது வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நிறம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்ணி 5 வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. ஃபெனுக்ரிக்னு சொல்லும் இல்லையா, வெந்தயம், அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்ல பசைத்தன்மை உடைய ஒரு பொருளுங்க. பணவரவையும் அதிகப்படுத்தி தரும், மேலும் நம்ம நினச்ச காரியத்தையும் வந்து நடத்தி தரும். அதுவும் புதன்கிழமை நாளில் நம்ம வெந்தயத்தை வச்சு பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா புதன் பகவானுக்கு உகந்த தானியங்களில் இந்த வெந்தயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேலும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லலாம். ஏன் 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அதே போல் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறதுலையும் சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது 5 நொடிகள். அதனால தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஒரு 5 வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீர், 5 வெந்தயம், அந்த பேனா, இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க. அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்கு இல்லையா, சுக்கரமேட்டு பகுதி, இந்த இடத்துலையோ அல்லது மணிக்கட்டு பகுதியிலையோ, அதாவது ரிஸ்ட் பகுதியிலையோ, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பல் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சிம்பல். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக 5 வெந்தயத்தை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் கேளுங்க. 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், இல்லைன்னா 20 லட்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். எவ்வளோ டைம் வேணாலும் சொல்லலாம், இது உங்களுடைய விருப்பம்தான். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே இந்த சிம்பலை பார்த்த மாதிரியே அந்த விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்து விசுவலைஸ் பண்ணுங்கள், அப்படியே கற்பனை பண்ணுங்கள். இது நடந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து மனதில் ஊற்றெடுக்கும். இப்படி சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே. அதனால் இது நல்லா ரியலைஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த வெந்தயம் இருக்குது இல்லையா, இது அப்படியே உங்களுடைய வாய்க்குள்ளே போட்டுட்டு உங்கள் முன்னாடி வச்சுருக்கிற இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிருங்க. இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து முழுங்கிடுங்க. அதுதான் வந்து நல்லது. இந்த 2 மணி நேரமும் இந்த சிம்பலானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் அழிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க வெந்தயத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டால், நீங்கள் இந்த சிம்பலையும் தண்ணீரையும் மட்டும் வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இது போல் சேர்க்கை வந்து அமையறதே கஷ்டம். கிடச்சிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.